ப்ரைஸிலாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து காலையில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெரியுங்களா? ஒரு அழகான சமையல் டிப்ஸுங்க. அதாவது வேறு சமையல் நான் எதுவும் செஞ்சு நான் எதுவும் இன்றைக்கி வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து காலையில் ஒரு சமையல் டிப்ஸு, அதாவது தேவையான பொருட்களுக்காக என்னென்ன சேர்த்தா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சமையல் குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட பேனாவும் நோட்டு இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க, அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? முதல் டிப்ஸு, நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா? சாம்பார் வைக்கும் போது வெந்தயம் இருக்குங்களா, வெந்தயத்தை வறுத்து அதை வந்து நம்ம வறுத்து அதை பொடி செய்து கடைசியில் அந்த சாம்பார் கொதிக்கும் போது சேர்த்தனா சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்று இது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம துண்டுகளால் நறுக்கி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் அதோடைய நிறம் மாறாத அது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது 2. மூணாவது நான் சொல்கிறேன், நம்ம காரக்குழம்பெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் காரம் அதிகமாகிடுச்சு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் சிறிய வெல்லம் அது மட்டும் சேர்த்துட்டா அந்த காரக்குழம்புடைய அந்த காரம் வந்து மாறிடுங்க. அந்த காரத்தோடைய இது வந்து வீரியம் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? 3. இது 4வது சொல்கிறேன். நம்ம மெதுவடை செய்கிறோம் இல்லைங்களா, அது மொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம உளுத்தம்பருப்பில் என்ன செய்கிறோம் தெரியுங்களா, கொஞ்சம் பச்சரிசியை சேர்த்து ஊற வைத்தா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது அப்படியே மொறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா? 4 சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. 5வது, நம்ம கீரை செய்கிறோம் இல்லைங்களா, நம்ம கீரை செய்யும் போது என்னடா இது கீரை வந்து என்னடா இது நம்ம கடையும் போது வந்து கீரை வந்து சில கீரை வந்து நிறம் மாறிடும். அதனால் நம்ம அதை என்ன செய்யலாம்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும் போது அதோடைய நிறம் மாறாதுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 5 சொல்லிட்டா 6வது சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, பருப்பு வேக வைக்கும் போது நெய் சேர்த்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன்னா அந்த சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 6. 7வது நான் சொல்கிறேங்க. அப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் நம்ம வீட்டில் எல்லாரும் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நம்ம உபயோகிக்கும் போது அதை வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை நம்ம உபயோகப்படுத்தாத நேரங்களில், அதாவது நான் படுத்துகிற நேரம் சொல்லலை, நம்ம வந்து காய வைக்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே மூடி வைக்கக்கூடாது, காத்தோட்டமாக வைக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று. நான் உங்களுக்கு எத்தனை சொல்லிட்டேன்? 6. 7வது சொல்லிட்டேங்க. இப்போ 8வது சொல்கிறேங்க. முட்டையை நம்ம வேக வைக்கும் போது சில துளி, அதாவது கடலை எண்ணெய் இல்லைன்னா கல் உப்பு 2 சேர்த்து வேக வச்சேன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதோடைய ஓடுவும் வந்து வெளியே வராது. ஓகேங்களா? நம்ம உடைக்கும் போது என்னடா அது வெந்துச்சா வேவலையா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும் போது நான் கடலை எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சேன்னா அதோடைய இது வந்து ஓடு வந்து உடையாத அப்படியே நம்ம எடுக்கும் போது அப்படியே வருங்க. அவ்வளோ. ஓகேங்களா? அடுத்தது 9வது. அப்புறம் நம்ம ரவா தோசை செய்கிறோம் இல்லைங்களா, ரவா தோசை செய்யும்போது ஒரு 2 டீஸ்பூனு கடலை மாவு சேர்த்து செய்யுங்க. அந்த தோசை சிவந்து நல்லா மொறுன்னு இருக்குங்களே. ஓகேங்களா? 9 சொல்லிட்டேங்க. இப்போ 10வது சொல்கிறேங்க. தோசைக்கு மாவு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, சிறிது ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வைங்க. தோசை நல்லா வறுவருன்னு மொறுன்னு நல்லா செவந்து வருங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 10 டிப்ஸு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் குறிச்சிருக்க மாட்டீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு நல்ல இதோட நான் சேனலில் நல்ல ஒரு வீடியோ போடுறேங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகமானது சமையல் டிப்ஸ் ஒரு 10 சொல்லியிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.